சிறகடிக்க ஆசை சீரியல்ல இனிய எபிசோட்ல என்ன நடந்துட்டு இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம விஜயா தீவிரமா உட்காந்து யோசிச்சுக்கிட்டு இருக்கும்பொழுது, கிறிஸ் அங்க வந்து மேல இருந்து விஜயா முன்னாடி குதிச்சு பயமுறுத்துறாப்ல. இதனால விஜயாவுக்கு பயங்கரமா கோபம் வந்து கிறிஸ பிடிச்சு திட்டு திட்டுன்னு திட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ விஜயாவோட சத்தத்த கேட்டு அங்க எல்லாருமே கூடிடுறாங்க. அதுக்கப்புறமும் விஜயா நிப்பாட்டாம வந்து பார்த்தீங்கன்னா, கிறிஸ ரொம்பவுமே தப்பு தப்பா திட்ட ஆரம்பிக்கிறாங்க. இதனால ரோகிணிக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப கோவம் வந்து, "ஏன் இந்த சின்ன குழந்தைய வந்து இப்படி பேசுறீங்க?" அப்படிங்கிற மாதிரி கேட்க, "இப்ப என்ன இவளுக்கு நீ எதுக்கு வக்காலத்து வாங்கிக்கிட்டு வர?" அப்படின்னு வந்து விஜயா இப்படி பேசிக்கிட்டு இருக்கும் பொழுதே வந்து பார்த்தீங்கன்னா, பார்வதி ஆண்டி அங்கருந்து கத்திக்கிட்டே, "விஜயா போச்சு, எல்லாமே போச்சு." அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா, சொல்லிக்கிட்டே வராங்க. இப்ப என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி அந்த ரதியோட ஃபேமிலியும், தீபனோட ஃபேமிலியும் வந்து ரூ. 10,00,000 நஷ்ட ஈடு கேட்டு மிரட்டிட்டு போறாங்க. அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போன உடனே, இப்ப என்ன பண்றது அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கும் பொழுது, இந்த ஐடியாலாம் இவனால தான் வந்திருக்கும். இவன் தான் அங்க போயி எங்களுக்கு முன்னாடியே பணம் குடுக்குறேன், இந்த பிரச்சனைய தீர்த்தரலாம் அப்படின்னு வந்து பேசியிருக்கான். அதனால தான் அவங்க இப்ப வந்து பணம் கேட்கறாங்க அப்படின்னு முத்து சொன்ன உடனே, விஜயாவுக்கு பயங்கரமா கோவம் வந்து, "ஏன்டா இப்படி சொன்ன?" அப்படின்னு மனோஜ் கேட்க, நம்ம மனோஜ் நைஸா, "நான் சொல்லலம்மா, ரோகிணி தான் என்னை இப்படி அழைச்சிட்டு போய் சொல்ல சொன்னா. ரோகிணி சொன்னத தான் நான் சொன்னேன்." அப்படின்னு கைய காமிச்சு விட்டுர்றாப்ல. இது ஒண்ணும் போதாதா விஜயாவுக்கு? ஸோ விஜயா இத ஒண்ண வச்சுக்கிட்டே பிடிச்சிடுறாங்க. "அப்படியா? அப்படின்னா நீ தான் அந்த ரூ. 10,00,000 குடுக்கணும்." அப்படின்னு நம்ம ரோகிணி தலையில கட்டிட்டு போயிடுறாங்க நம்ம விஜயா. இதுக்கப்புறம் அவங்க என்ன செய்வாங்க, ஒரு பக்கம் மனோஜ் தனியா அழுதுகிட்டு இருக்கிறாப்ல, இந்த பக்கம் ரோகிணி அழுதுகிட்டு இருக்கிறாப்ல. இப்ப மனோஜ் வந்து நம்ம முத்துக்கிட்ட ஏதாச்சும் பண்ணு அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருக்கிறாப்ல. கவலைப்படாத நான் ஏதாச்சும் பண்றேன் அப்படின்னு முத்து சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த பக்கம் ரோஹிணி கிச்சன்ல அழுதுகிட்டு இருக்கும்பொழுது, நம்ம ஸ்ருதியும், மீனாவும் வந்து ஆறுதல் சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ இன்னிய எபிசோட பொறுத்தளவு இதோட முடிஞ்சிடுச்சு. வெயிட் பண்ணி பார்க்கலாம் நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்னு.